ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்காட்சி மாதிரி நம்ம ஊர் செட்டப்பில் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அந்த பொருட்காட்சிக்கு போய் நம்ம இன்றைக்கி vlog பண்ண போகிறோம். என்ன கைஸ், போகலாமா பொருட்காட்சிக்கு? நாம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி அப்படியே ரோமிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பொருட்காட்சிக்கு போகிறக்கா பஸ் ஏறினேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக பஸ்ஸெல்லாம் வந்து அதுக்கடுத்து எப்படியோ ரீச் ஆயாச்சு பொருட்காட்சி இருக்கிற இடத்துக்கு. எடுத்தோடனே இந்த ஸ்பாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆளுகள்லாம் ஃபுல்லாக கூட்டமாக இருந்தாங்க. நிறையா பேர் டிக்கெட் எடுக்கிறக்காக தான் நிறையா கூட்டம் இருப்பாங்க அப்படின்னே நினச்சேன். அதே மாதிரி அதுக்கு தான் இருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் போனோன்னே பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் செட்டப்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி டிக்கெட் எடுக்கிற இடம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பெரியவங்களுக்கு வந்து 40 ருபீஸும் சின்னவங்களுக்கு வந்து 25 ருபீஸும் இது பண்ணாங்க. நான் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நான் உள்ளே போனேன். உள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போலீஸோட செட்டப்பில் வந்து ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நிறையா பேர் மக்கள்லாம் நிறையா பேர் கூடியிருந்தாங்க. எதுக்காக கூடியிருந்தாங்கன்னு அப்போ எனக்கு புரியல. பட் ஆனால் அதுக்கடுத்து தான் எனக்கு வந்து புரிஞ்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ஷோ, இந்த போலீஸ்காரங்களோட அவங்க ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நடத்துகிற மாதிரி இதெல்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த விளையாட்டுத்துறை இது, ஸோ பால்வளத்துறை, நீர்வளத்துறை, மெட்ரோ இது, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட இதெல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே கவர்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதில் விளையாட்டுத்துறை இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. மற்ற இதெல்லாம் நான் வந்து நிறைய இதில் நான் உள்ளேயும் போகலை. ஸோ இந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸிங் பங்ஸை பார்த்தோன்னே அப்படியே அவர் பாட்டுக்கு குத்திக்கிட்டே இருந்தார் டப்புன்ட்டு. பட் அவர் அந்த இடத்துல யாருக்காக இந்த இதெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக இது பண்ணாருன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கடுத்து இந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வேவ்ஸில் வந்து இது போகிற மாதிரி அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாப்புல. ஸோ இங்கே கேரம் போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி ஸ்பாட்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நான் இந்த ஸ்பாட்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் அப்படியே வெளியே வந்தேன். ஸோ வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் மதுரை பொருட்காட்சியில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து இந்த மாதிரி, அதாவது சென்னையோட ரோடு இதுக்கு, அதே மாதிரி ஃபிஷ் இதுக்கு வந்து இது மாதிரி அக்வாரியம் மாதிரி வச்சுருந்து, ஸோ அதே மாதிரி நிறையா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுற்றுலாத்துறை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நான் ஒவ்வொரு இடமா வந்து நான் வந்து இது எல்லாம் கவர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இது வீடியோவாக சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வாரியம் மாதிரிலாம் அப்படியே ஒவ்வொரு மீன் செட்டப்பு, தொட்டியில் மீன் வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி நிறையா செட்டப்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே இதெல்லாமே நான் ஒன்றா வந்து அப்படியே நான் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செட்டப்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஆடு பொம்மை, மாடு பொம்மை அது இதுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் சீறி வர்ற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த சிலையை. நானும் அப்படியே இந்த மாடை அப்படியே தொட்டு பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட்டுக்குட்டி வந்து என்னென்னா அந்த இது பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம், சயின்ஸ் லேப்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து கண்டாமினேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆடு, கோழி, இந்த சின்ன இந்த கோழியை வந்து என்னென்னா ரெக்கையெல்லாம் உரிச்சு விட்டு அப்படியே உடம்பு மட்டும் அப்படியே வச்சுருப்பாங்கள்ல சிக்கனாக, அந்த மாதிரிலாம் வந்து நிறையா ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நான் வெளியே வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான இதாக இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் வந்து லைட்டாக வந்து ஷேக் ஆகும். பட் என்ன அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாத மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஓகே, இப்போதைக்கு நம்மகிட்ட ஃபோனும் இதாக இருக்குது, அதனால் வந்து இதுதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நான் வெளியே வந்து பார்த்தப்ப இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க போல். ஸோ பரதநாட்டியம் ஆடிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா பேர் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வச்சு சின்ன பிள்ளைங்களை வச்சு ஆட வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸோ அப்படியே நான் நகண்ட இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுலாத்துறையோட இந்த இது வந்து பார்த்தேன். ஸோ இதில் வந்து ஏதாவது வித்தியாசமாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நான் மோஸ்ட்லி வந்து கொஞ்சமாக நான் கவர் பண்ண பிளேசஸாக தான் நிறையா நான் பார்த்தேன். பட் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா இங்கெல்லாம் என்னெல்லாம் ஃபேமஸ்ஸு, இங்கெல்லாம் வந்து நீங்கள் எங்கெல்லாம் வந்து சுற்றுலா இது போகலாம்
அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸாக மாதிரி இந்த மாதிரி மேப் மாதிரி போட்டு இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படியே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்க்கு இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நான் வந்து கொஞ்சம் கிளம்புனேன். ஸோ வெளியே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோயில் செட்டப்பில் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபடை முருகன் வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் இருக்கிற மாதிரி வந்து ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஸோ நான் அப்படியே இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டமாக இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா பிரசாதம் கொடுக்குறாங்க. சரி ஓகே நம்ம போய் அந்த கோயிலில் போய் ஃபஸ்ட்டு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கேமரா எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனேன். ஸோ எடுக்க விடுவாங்களோ மாட்டாங்களோன்னு நினச்சிட்டு போனேன். பட் ஆனால் யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ நான் பாட்டுக்கு அப்படியே நான் செருப்பை கழட்டி போட்டு நான் அப்படியே உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருந்தார். ஸோ விநாயகர் இருந்தார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அறுபடை கோயில் அந்த வேல் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்தலத்தில் இருக்கிற முருகரையுமே வந்து ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இதாக நான் வந்து பார்த்துட்டு அப்படியே நான் போயிட்டே இருந்தேன். ஸோ எல்லாமே சிலைலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பக்காவாக வந்து சூப்பராக சிலையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இதையாக முருகராக வந்து நான் பார்த்துட்டு போவேன். இங்கே சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகர், சிவன், பார்வதி இந்த மாதிரி சிலை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி முருகர் வந்து ஃபுல்லாகவே இங்கே சிலை மாதிரி அப்படியே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொரு இது ஃபோட்டோஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா வீரபாகுங்கிறவர் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே பா அந்த சுவாமிமலையோட முருகர் இது வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்து கேப்ஷன் மாதிரி கோட்ஸ் மாதிரிலாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே போயிட்டுருக்கப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது திருத்தணியோட முருகர் இது வச்சுருந்தாங்க. ஸோ திருத்தணி முருகர்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரோட முருகர் இது வச்சுருந்தாங்க. அப்புறம் நாகாத்தம்மனோட அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக அந்த நாகரோட இது மாதிரி உடம்பு மாதிரி அப்படியே வச்சுருந்தாங்க. தென் அதுக்கடுத்து சிவனை வந்து பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்புனேன். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த அம்மன் சிலை மாதிரி ஒன்று வச்சுருந்து கும்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பிரசாதத்துக்காக நான் இங்கே லைனில் நின்னேன். ஸோ பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த புளியோதரை மாதிரி கொடுத்தாங்க. ஸோ புளியோதரை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா புளியோதரை கொடுக்குறாங்களாம், பொங்கல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஈவினிங் ஒரு 5 o'clock 4:30 சொன்னாங்க. ஸோ 4:30 ஈவினிங் 10 இந்த மாதிரி வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி சென்னையில் வந்து இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து 70 days நடக்குது. அதாவது ஆக்சுவலாக ஜனவரி 9th ஸ்டார்ட் பண்ணி 70 days வந்து அதுலேருந்து நடக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே நான் நகண்டு வந்துட்டு இருக்கப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸோட இது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கூட்டத்தில் இருந்தப்போ. ஸோ அங்கே வந்து என்னென்னா டாக் ஷோ வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த டாக் ஷோ வந்து பார்த்திங்கன்னா இவர் கமெண்ட்ஸ் கொடுக்க அந்த டாக் வந்து என்னென்னா நிற்கிது, உட்காது இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாமே இந்த டாக் வந்து அப்படியே கரெக்டாக வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே டாக்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவர் ஸ்க்ரால் பண்ண இந்த டாகும் வந்து ஸ்க்ரால் பண்ணுது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நாய் வந்து எங்கேயாச்சும் நீங்கள் பின்னாடி கூடி நடந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ இது பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நாய் வந்து பின்னாடி இருந்து நடக்கிறதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. ஸோ கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருந்தேன். ஸோ இங்கே லைட்டிங்ஸ்லாம் பார்க்குறப்ப அப்படியே சூப்பராக ரெமோ சிவகார்த்திகேயன் வந்து போகிற மாதிரி நான் வந்து பொக்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் வந்து அந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ அப்படியே நான் இங்கே சுற்றி பார்த்துட்டே இங்கே போயிட்டுருக்கப்ப இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறு வந்து அதாவது கூவம் ஆறு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆறை வந்து தாண்டிட்டு அப்படியே நான் அங்கே உள்ளே போயிட்டுருந்தேன். ஸோ உள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராட்னம் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. கடையெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. அதே மாதிரி டெல்லி அப்பளம் கடை, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பானிபூரி கடை இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ நான் உள்ளே வந்தப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திகில் ஹவுஸ்ன்னு சொல்லி இது வச்சுருந்தாங்க. ஸோ இதில் அந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவன் வந்து அங்கே மேலே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தாப்புல. ஸோ அப்படியே இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே போனப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிட்ஸ் ஜோன் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. அதே மாதிரி காலிஃப்ளவர் இது இருந்துச்சு. அதே மாதிரி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் இதெல்லாம் வச்சுருந்து விற்றுருந்தாங்க. அதே மாதிரி ஐஸ் கோலா இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோலாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவதாரோட தீமில் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு போகணுங்கிற ஆக்சுவலாக மைண்ட் செட்டும் இல்லை. அதே மாதிரி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது இதெல்லாம் போய் பார்க்கணுன்ட்டு. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு வந்து வீடியோ மட்டும் எடுத்து வந்தேன். ஸோ இதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா
100லேருந்து 150க்குள்ளே வந்து இந்த ப்ரைஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதனால் எனக்கு வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். ஸோ நான் அப்படியே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இங்கே ஃபுல்லாக ஷாப்ஸாக இருந்துச்சு. நான் அப்படியே எனக்கு ரொம்ப பசிச்சனால நான் வந்து காலிஃப்ளவர் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நான் கிளம்புனேன். ஸோ அதுக்கடுத்து இங்கே காலிஃப்ளவர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அப்படியே நான் இங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடந்து போயிட்டுருக்கப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி கடை இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இங்கே நிறையா வந்து இந்த கன்னித்தீவு அந்த இது மாதிரி பொம்மைலாம் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நான் உள்ளே போயிட்டு இருந்தப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஊர் பொருட்காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா 6 பாலுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. 6 பால் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் விழுவும், அதில் ஒரு ப்ரைஸ்லாம் விழுகும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ராட்டினம் அதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கா நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெயின்லாம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சின்ன பிள்ளைங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெயின் வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொலம்பஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கொலம்பஸ் அது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன டால்ஃபின் மீன் மாதிரி இது வச்சுருந்தாங்க. ஸோ அங்கிட்டு தள்ளி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜெயிண்ட் வீல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒவ்வொரு ராட்டினமாக நான் வந்து பார்த்துட்டே போனேன். ஸோ அதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. சரி அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். பட் ஆனால் ப்ரைஸுக்குன்ட்டு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு ப்ளேஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தரேன். ஸோ இதோட ரேட்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரைடு வந்து பார்த்திங்கன்னா இது அதிசயத்தில் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த ரைடு வந்து ஒவ்வொரு தீம் பார்க்லேயுமே இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு ரைட்ஸ் போகிறதுக்குமே அன்றைக்கான மைண்ட் செட்லேயும் இல்லை, நான் மூட்லேயும் இல்லை. ஸோ ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே நான் வந்து இந்த ஆக்டோபஸ் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே நான் போனேன். ஸோ இந்த ஜெயிண்ட் வீலு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்புனேன். ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டோபஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதையும் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இது எப்படி ஓடுது அப்படின்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே இந்த ரேஞ்சருங்கிற இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வித்தியாசமாலாம் நான் பார்க்கல. ஆக்சுவலாக முன்னாடி வேறு ஒரு எக்ஸிபிஷனில் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது ஓடுறப்ப நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கீழே தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும். அப்படியே திடீர்னுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழ சுற்றி இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் நடந்து வந்துக்கிட்டே இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மலரும் நினைவுகளாக அந்த பலூனை தாங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாட்ட அடம் பிடிச்சி நான் அந்த பலூனில் ஏறியே தீருவேன்ட்டு ஏறிக்கிட்டே இருப்பேன். எப்போ பொருட்காட்சி போனாலும் எங்கள் தாத்தாவும் சலிக்காமல் என்கிட்ட காசு கொடுத்து வந்து நீ ஏறிட்டு வாப்பா நல்லா குதிப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பொருட்காட்சிலாம் இதெல்லாம் வந்து போடுறாங்க. பட் ஆனால் நான் சின்ன வயசில் இருந்தப்போ இதெல்லாம் இல்லவே இல்லைங்க. ஜஸ்ட்டு போட்டை வச்சுட்டு அப்படியே கப்பல் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இப்போ நான் ஃபுல்லாக இது புதுசாக பார்க்குறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராகன் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் ஏறுறது தாங்க, எப்போவுமே ஏறுறது தான். இது ஜெயிண்ட் வீலு, கொலம்பஸ்ஸு, ஸோ எல்லாமே எப்போவுமே ஏறுறது தான். பட் ஆனால் வித்தியாசமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சர் தாங்க. இதெல்லாம் ஏறினோம்னா நமக்கு வந்து புளக் அப்படின்ட்டு வாமிட் தாங்க வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து ஏற மாட்டேன் அந்த இது மாதிரியான ரைட்ஸ் எல்லாம். ஸோ நான் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ பார்த்திங்கன்னா 3 ஜெயிண்ட் வீல் வச்சுருக்காங்க.
அப்புறம் இந்த ஒரு ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகனில் வந்து ஃபுல்லாக போகிறது இது எல்லாமே இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து வழக்கம் போல் அந்த கப்பன் சாசர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சூப்பராக தான் இருக்கும் இந்த கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுவும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன சாப்பிட்லான்னு அப்படியே யோசிச்சிட்டே போனப்போ தான் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து மசாலா பூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் மசாலா பூரிக்காக நான் அப்படியே கடையை தேடி போய்க்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா, மசாலா பூரிக்கு ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டேங்க. மசாலா பூரி வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா காடை முட்டை போட்டாங்க. ஸோ அது பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. எனக்கும் சாப்பிட்ணுன்னு தாங்க ஆசை. பட் ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் டயர்டாக இருந்தனால வந்து சாப்பிடவும் முடியல. ப்ளஸ் அதே மாதிரி எனக்கு வந்து இங்கே கூட்டமாகவும் இருந்தாங்களா, ஸோ அதனால் வாங்கவும் முடியல. எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நடந்து போகிறதுக்கும் சரி, இது வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி சூப்பராக இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து அப்படியே நான் நடந்து வந்துட்டுருக்கப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு கச்சேரி போட்டாங்க. ஸோ இந்த பாட்டு கச்சேரி வந்து என்னடான்னா இவங்க பாட சொன்னா வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாரி இருந்துச்சு எனக்கு கேட்குறப்ப. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து லேக் ஆற மாரி, கொஞ்சம் நல்லா இல்லாத மாரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே தாங்க. ஒரு சிலர் பார்த்து நல்லா ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கை தட்டிட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஆனா இது வந்து சுத்தமா அது வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல பார்க்குறக்கு. ஸோ அப்படியே லைட்டா வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்கார வச்சு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டுட்ருந்தாங்க. ஸோ என்னென்னா மொபைல் ஃபோன்ஸ்னால என்னெல்லாம் வந்து கெடுதல் வருது அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நான் போயிட்டு அப்படியே நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்ததுமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸுக்காக நின்றுட்டுருந்தேன். ஸோ பஸ்ஸு ஒரு வழியாக வந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வந்து நல்லா கூட்டி விடுங்கப்பா. எல்லாருமே வந்து யூடியூபர்ஸுமே அதிகமாக கேட்குறது தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இது பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.